கூட கிள்ளி போடாமல் வெறும் அரிதாரம் பூசி சினிமாவில் நடித்துவிட்டு நேராக இந்த நாட்டின் நாடாள வருகிறாயே நடிகர் விஜய் அவர்களே, இதான் என்னுடைய கேள்வி. நீ அரசியலுக்கு வரக்கூடாது என்பது என் கேள்வி அல்ல. நீ இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஆகக்கூடாது என்பது எனது பார்வை அல்ல. ஒரு சாதாரண இருசக்கர வாகனத்தையே நண்பர்கிட்ட கேட்கும் போது உனக்கு ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் இருக்கா, பாதுகாப்பா ஓட்டுவியா என்று கேட்டுவிட்டு கொடுக்கிற என் தமிழ் சமூகம் 7 கோடி மக்களை ஆளுகின்ற இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற அரியாசனத்தை திரைத்துறையில் நடித்தார் என்பதற்காக உனக்கு தருவார்கள். அதுவும் அவர் கிங் மேக்கரா இருக்க மாட்டாராம், அவரே கிங்கா தான் இருப்பாராம். டேய், கிங்கா இருந்து வந்தாண்டா நாங்கெல்லாம் அங்க உட்கார்ந்துருக்கிறோம். கிங்கு தாண்டா நாங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல்லவ பேரரசனும் பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆட்சி செய்த வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இங்க அமைதியா தான் இருக்கிறான். ஓட்டரசியல ஜனநாயக அரசியலை நம்பித்தான் இருக்கிறான். ஜனநாயகம் வாய்ப்பு அளிக்கின்ற போதுதான் அந்த இடத்திற்கு வருகிறான். ஆனால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரும்பை கிள்ளி போடவில்லை. நீங்க கேட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாம் தஞ்சை மாவட்டத்துக்காரங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. திருவாரூர்ல இருந்து, மயிலாடுதுறையில இருந்து, தஞ்சாவூர், கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கிறீங்க.